யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய தொடர்பை சீராக்கிடு யா அல்லாஹ். நாம் உன்னுடைய தொடர்பில் யா அல்லாஹ் ஏதாவது குறைபாடு செய்திருந்தால் யா அல்லாஹ் எம்மை அறுத்து விடாதே யா அல்லாஹ், தொடர்பை துண்டித்து விடாதே யா அல்லாஹ். நீ உன்னுடைய தொடர்பை துண்டித்தால் உலகத்தில் எமக்கு யாருடைய தொடர்பு கிடைத்தும் எந்த பிரயோஜனம் இல்லை யா அல்லாஹ். நாளை மறுமையில் சொர்க்கம் அடைவதற்கு காரணம் உன்னுடைய தொடர்பு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய தொடர்பை சீராக்கி தந்திரியா அல்லாஹ். மௌத்தாகும் போது யா அல்லாஹ் உன்னுடைய தொடர்பை சீராக்கியவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை மனைவருக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எமக்கும் எம்முடைய பெற்றோர்களுக்கு மத்தியில இருக்கும் தொடர்பை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களை எமக்கு சொர்க்கமாக உலகத்தில் தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். நாளை மறுமையில் அவர்களுடைய தொடர்பு உலகத்தில் சீராகினால் தான் எமக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அனைவருக்கும் அந்த தொடர்பை சீராக்கி நம்முடைய பெற்றோர்கள் எமக்காக வேண்டி கேட்ட துஆக்கள், வடித்த கண்ணீர்களை யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் அனுபவிக்கும் பாக்கியத்தை எமக்கு தா. நாளை மறுமையிலும் அந்த பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். நம்முடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுடைய கதிரை, அவருடைய கண்ணியத்தை உயர்த்தியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, மனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. மூன்றாவது தொடர்பு மனைவி கணவனோடு வைக்க வேண்டிய தொடர்பு. இந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு யா அல்லாஹ் உணர்வே இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வாழுகிறது யா அல்லாஹ். கணவன் என்பது என்னுடைய சொர்க்கம் என்று புரியாமல் எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, மனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எமக்கு நீ ஒப்படைத்த எம்முடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக. எம்முடைய வாரிசுகளை எமக்கு பொருந்திக் கொள்வாயாக. எம்முடைய வாரிசுகளை சீரவிகளாக வளர்த்து தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எமக்கு வழிகாட்ட மட்டும் தான் தெரியும் யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர்வழி காட்டி அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உயர்வடை செய்வது நீ மட்டும் தான் யா அல்லாஹ். எம்முடைய பிள்ளைகளை எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எமக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். நல்லுள்ளம் படைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பிள்ளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பிள்ளைகளாக வளர்த்து தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அநியாயங்கள் நடக்குதோ யா அல்லாஹ் அங்கே நீ கூட இருந்து அந்த முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்திரியா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ். நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் ஹலாலான ஆஜத்தோடு இருக்கிறோமோ அவைகளை நீ நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.